ஒருத்தன் உயிரை காலி பண்ணிட்டு இருவா வண்டி நவராது குடித்துவிட்டு காரை இயக்கி சென்னையை விழுக்கிய தலைமை காவலரின் பேரதிர்ச்சி சம்பவம். வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு அழைக்கப்பட்ட காவலர் தன் உயிரையே மாய்த்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்த ஒரே நாளுக்குள் போலீசாரை எதிர்பார்க்காத ஓர் ட்விஸ்ட். என்ன நடந்தது? எதற்காக காவலர் தன் உயிரையே மாய்த்து கொண்டார்? சென்னை தரமணி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர்தான் செந்தில்குமார். இவர் கிண்டி பகுதியில் நேற்று மாலை காரில் சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற முருகேசன் கார் மீது அவர் மோதியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்கு மிக பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு சம்பவத்தில் செந்தில்குமார் என்பவர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே ஒரு நிலையில் தலைமை காவலர் செந்தில்குமாரை அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக மடக்கி பிடித்து சாரா மாரியாக கேள்விகளால் துளை எடுத்துள்ளனர். அப்போதுதான் தெரிந்தது அவர் குடித்துவிட்டு காரை இயக்கியுள்ளார் என்பது. உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். மேலும் அவர்கள் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நேரில் வருமாறு அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட காவலர் செந்தில்குமார் ஓர் விபரீத முடிவை எடுத்துள்ளார். ஆம், அவர் தனக்குத்தானே தீ வைத்து தன் உயிரையே மாய்த்து கொண்டதாக தற்போது அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக அவர் எதற்காக தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை செய்தால் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும்.